வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. குரூப் 2A எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு தான் இது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வரப்பிரசாதமாக இந்த வீடியோ பதிவு அமையும். வரக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் தமிழ் மீடியம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிராமப்புற மற்றும் ஏழ்மை மாணவர்கள் இன்ஸ்டியூட்டு போயிட்டு ஃபீஸ் பார்த்திங்கன்னா 25,000 to 50,000 வரைக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டியூட் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஏழ்மை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் நலன் கருதி பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி குரூப் 2A மெயின்ஸுக்கு ப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் நம்ம 10/10/2024 அன்று முதல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா முழுக்க தரமான இன்ஸ்டியூட்டு போயிட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இணையான ஒரு கோச்சிங் கிளாஸஸ் தான் இது இருக்கும். அதனால் எழுதக்கூடிய குரூப் 2A மெயின்ஸ் எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதற்கான ஷெட்யூல்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு 1 மந்த்துக்கான ஷெட்யூல்டு வந்து கொடுத்துருக்கேன். பேலன்ஸ் ஷெட்யூல்டு வந்து உங்களுக்கு ப்ராசஸ் வந்து கோயிங் ஆகினு இருக்குது. ஏன்னா நிறைய மாணவர் வந்து சார் ஷெட்யூல்டு கொடுங்கன்றதுனால உங்களுக்கு ஷெட்யூல்டு எப்படி இருக்குன்றதை ஒரு ஃபார்மேட் படி தான் இந்த ஷெட்யூல்டு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக முழுக்க இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் நடைபெறும். இது ஒரு ப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். ஃபீஸ் எதுவும் மாணவர்கள் செலுத்த தேவையில்லை. இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த குரூப்பில் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். மாணவர்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட் அன்றைக்கி உங்களுக்கு கொஸ்டின்ஸு பிடிஎஃப்பில் தான் வரும். நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டை வந்து எழுதி பார்த்துக்கலாம். பட் இது ஒரு சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். இருந்தாலும் நீங்கள் பிடிஎஃப்பில் டெஸ்ட்டு வந்து உங்களுடைய ஆன்சரை வந்து OMR ஷீட்லேயே நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய மார்க்கை வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்ட் பண்ணினா உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இந்த சிபிடிக்கான ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில காலங்கள் குறித்து வந்து கழித்து வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம். அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. இது ஒரு ப்ரீ வீடியோ கோச் தான். ஒன்லி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நடைபெறும். அனைத்து மாணவர்களும் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிங்க. டெஸ்ட்டு ஷெட்யூல்டு வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். முதல் ஒரு 1 மந்த்துக்கான டெஸ்ட்டு ஷெட்யூல்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். முழுக்க உங்களுக்கு கோச்சிங் சென்டர் போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி டெஸ்ட்டு வந்து எழுதுவாங்களோ அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு நடைபெறும். நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆல் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஷெட்யூல்டு மாடல் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுற பார்த்துங்க. இந்த டெஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா முதல் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10/10/2024 ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2A மெயின்ஸ் மட்டும்தான்
ஒன்லி இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பு கிடையாது, ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப்ஸ். இதற்கான டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் டெஸ்ட்டு 10/10/2024 அன்று நடைபெறுகிறது. முதல் பார்த்திங்கன்னா பகுதி ஆ, நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூக பண்பாடு, தொன்மையும். இதில் பார்த்திங்கன்னா ஐரோப்பியர்களின் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, ஆங்கில பிரெஞ்சு ஆதிக்க போட்டிகள் மற்றும் ஆங்கிலேய மைசூர் ஆங்கிலேய மராத்தியர்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்க ஆல் டாபிக் வந்து கவர் ஆகிருக்கும். அடுத்து பொதுத்தமிழ் பகுதி இ, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 5/10/2024 அன்று நடைபெறும். தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். ஸோ இதற்கான டெஸ்ட்டு தான் 15/10 அன்று நடைபெறும். அடுத்து யூனிட் 4லேருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள். ஸோ இது எல்லாத்தையுமே மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். இதனுடைய பிடிஎஃப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிங்க. இனியும் வந்து காலம் தாழ்த்தாதீங்க. ஏன்னா ரிசல்ட்டுக்கான டேட்ஸ் வந்து டிஎன்பிசி ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 24 பார்த்திங்கன்னா, அதாவது இயர் சொல்கிறேன், டிசம்பர் 2024 உங்களுக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 2025 உங்களுக்கு மெயின்ஸுக்கான எக்ஸாம் வந்து நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. குறுகிய காலம் உள்ளதாக மாணவர்கள் இனியும் காலம் தாழ்த்தாதீங்க, கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மெயின்ஸுக்கு உங்களுக்கு வந்து நேரம் வந்து மிக குறைவாக உள்ளது அனைத்து மாணவர்களும். ஸோ சேரலாமா படிக்கலாமான்றதை நீங்கள் குழப்பிட்டு இருக்காதீங்க. 140+ எடுத்த மாணவர்கள் கண்டிப்பாக குரூப் 2 மெயின்ஸ் வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமனான சிலபஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாணவர்களும் சேர்ந்து படிக்கலாம். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப்புடைய லிங்க்கு பார்த்திங்கன்னா குரூப்புடைய வாட்ஸ்அப் லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பிடிஎஃப்பும் ஷெட்யூலுக்கான பிடிஎஃப்பும் இந்த வாட்ஸ்அப்புடைய லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாணவர்களை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைத்து மாணவர்களும் அரசு அதிகாரிகளாக வாழ்த்துக்கள்.